ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம 2 ஃப்ளோர் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து அது கரெக்டா இருக்கான்னு கிராஸ் செக்கும் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம ரூஃப் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரூஃப் கிரியேட் பண்றதுக்கு நான் செகண்ட் ஃப்ளோர் கொடுக்குறேன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வியூ ஓப்பன் பண்ணிருக்கேன். இதில் தான் நமக்கு வால் ஷோ ஆகுது. நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டு லெவல் அங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சர் ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ரூஃப் இருக்கு. நம்ம இப்போ ரூஃப் பை ஃபுட் பிரிண்ட் இந்த நார்மல் ரூஃப் கிரியேட் பண்றோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேல நமக்கு இங்க இதோட டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுல நமக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா நம்ம இதை வந்து டிக் பண்ணணும். இப்போ எனக்கு ஸ்லோப் வேண்டாம், ஃபிளாட் ரூஃபா தான் பண்ண போறேன். ஸோ அப்போ நான் டிக்கை எடுத்து விட்டுட்டேன். இந்த இடத்துல நமக்கு ஜென்ரிக் 12 இன்ச் வந்து நமக்கு டிஃபால்ட்டா காட்டுது. நம்ம வந்து இதை மாடிஃபை பண்ணி நம்ம 6 இன்ச்சஸ்க்கு புதுசா கிரியேட் பண்ணலாம். ஸோ எடிட்ல போயிட்டு டூப்ளிகேட் 6 இன்ச்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வேல்யூ எடிட் பண்ணிடலாம். ஸோ இதில் போயிட்டு 6 இன்ச்சஸ். ஓகே ஓகே. ஸோ 6 இன்ச்சுக்கான ரூஃப் வந்து இங்க வந்துருச்சு. இப்போ நம்ம லைன் டூல் எடுத்தும் கிரியேட் பண்ணலாம், ரெக்டாங்கிள் டூல் எடுத்தும் கிரியேட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரெக்டாங்குலரா இருக்கிறதுனால நான் இதை எடுத்து ஈஸியா பண்ணிடலாம். நான் ஒரு சில டைம் நமக்கு வந்து கரெக்டா ஸ்கொயரா இல்லாம ரெக்டாங்குலரா இல்லாம ஏதாவது ஜிக்ஸாக்கா நம்ம வரைகிற மாதிரி இருந்தா லைன் டூல் எடுத்து வரையலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ரெக்டாங்குலரா இருக்கிறதுனால இதையே எடுத்து கொடுத்துக்கிறேன். நம்ம எந்த நேரம் வேணாலும் இதை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும், பவுண்டரி சேஞ்ச் பண்ண முடியும், எல்லாமே நம்மளால பாசிபிள். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ ரிவீட்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த டிக் பட்டன் இது பண்ணீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு ரூஃப் கிரியேட் ஆயிடுச்சு. இது கரெக்டா கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுடைய ரூஃப் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இந்த கர்சர் வைக்கும் போதே பாருங்க உங்களுக்கு அந்த நேமும் ஷோ பண்ணுது. ஸோ ரூஃபை செலக்ட் பண்றேன், அதோட லெவல்ஸ் நம்ம மாத்தி ஆகணும். ஸோ ரூஃப் எப்பவுமே நம்ம எந்த லெவல் செலக்ட் பண்றோமோ அந்த லெவலுக்கு மேலதான் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு நான் செகண்ட் ஃப்ளோர் பேஸ் செலக்ட் பண்றேன். நான் அந்த ரூஃபை கிளிக் பண்ணிட்டு இங்க நான் வந்து சேஞ்சஸ் பண்றேன். பண்ண உடனே அது கரெக்டா அங்க போய் ஃபிட் ஆகும். ஸோ இப்போ மூவ் ஆகி நான் செகண்ட் ஃப்ளோர் பேஸை கிளிக் பண்ணேன். ஸோ அதுக்கு மேல கரெக்டா அந்த 6 இன்ச்சஸ்ல எனக்கு வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3D வியூல போய் பார்ப்போம். இங்க வந்திருக்கு. அடுத்து சவுத் வியூலையும் வந்து செக் பண்ணுங்க, கரெக்டா வால் இருக்கு, ரூஃப் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோர் பிளானை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் பேஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூஃப் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ நம்ம ரூஃப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார் கேஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து பண்ணணும். அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.